வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 4ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃப் ஃப்ரம் எண்ணிலிருந்து என் என்ற சார்பு எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. இந்த எஃப் ஆஃப் எம் இருக்கு இல்லையா, இந்த சார்பை நம்ம ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு காமிக்கணும். எப்போன்னா இயல் எண்களிலிருந்து இயல் எண்ணாக இருக்கும்போது. சரியா, நம்ம எம்முக்கு இயல் எண் கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் எம்மோட மதிப்பு என்னவாக இருக்கும்? இயல் எண்களாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, ஒன்றுக்கு ஒன்றான சார்பா நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஒரு சின்ன நிபந்தனை இங்கே இருக்கு பாருங்க. நீங்கள் பரிசீலனை இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருக்கு பாருங்க, எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூ. ஆன்சர் என்ன வரணும்? ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ டூன்னு வந்துச்சுன்னா எஃப் என்னவாக இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கும். அதாவது இடது பக்கத்தில் என்ன செய்யணும்? இந்த எம் இருக்க இடத்துல எம் ஒன்றுன்னு பிரதியிடணும், வலது பக்கத்தில் எம் இருக்க இடத்துல எம் டூன்னு பிரதியிடணும். நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூன்னு வரணும். இது வந்து கண்டிஷன் தான். அதான் இங்கே என்ன இருக்குது? ஏ ஒன் ஏ டூன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எம் இருக்குது. அதனால் நம்ம எம் ஒன் எம் டூன்னு பிரதியிட்டா போதும். இப்போ பாருங்கள், முதல் கொடுத்துக்கு எடுத்து எழுதிடலாமா? எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்மு ப்ளஸ் 3. நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? எஃப் ஆஃப் எம் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் டூ என்க நம்மளாக தான் எடுக்கிறோம். என்ன செய்ய போகிறோம்? முதல்ல இடது பக்கத்தில் எம் இருக்க இடத்துல எம் ஒன் பாருங்கள். எம் இருக்கா? எம் ஒன் அடுக்கு 2. எம் இருக்கா? எம் ஒன் ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு. வலது பக்கத்தில் பாருங்கள், எம் இருக்க இடத்துல எம் டூ பிரதி இல்லாமா? எம்முக்கு பதிலாக எம் டூ அடுக்கு 2 ப்ளஸ் எம்முக்கு பதிலாக எம் டூ இந்த ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 3 கேன்சல் ஆகும். எப்படின்னா இது ப்ளஸ் 3 இடது பக்கம் தான் மைனஸ் 3 மாறுமா? அப்போ ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல். மிச்சம் எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வாங்க. எம் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஒன் இது இடது பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் எம் டூ ஸ்கொயர் மைனஸ் எம் டூ ஈக்குவல் டு 0. வலது பக்கத்தில் இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம். அப்போ வலது பக்கம் என்ன இருக்குது? 0 இருக்குது. கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள். எம் ஒன் ஸ்கொயர் மைனஸ் எம் டூ ஸ்கொயர் இது ரெண்டு ஸ்கொயர் இருக்கிறதுலாம் ஒன்றா எழுதிக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் எம் ஒன் மைனஸ் எம் டூ ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல என்ன ஃபார்முலா பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் பாருங்கள். அப்போ ஏக்கு பதிலாக எம் ஒன், பிக்கு பதிலாக எம் டூ. அப்போ இங்கே என்ன வரும்? எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இன்ட்டு எம் ஒன் மைனஸ் எம் டூ. இதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா பயன்படுத்திருக்கோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் இந்த எம் ஒன் மைனஸ் எம் டூ அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இதுலேருந்து எதை நம்ம பொதுவாக எடுக்கலாம்? எம் ஒன் மைனஸ் எம் டூ பொதுவாக எடுத்துருவோமா? எம் ஒன் மைனஸ் எம் டூவை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். இந்த எம் ஒன் மைனஸ் எம் டூ பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இருக்கும். எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. இந்த எம் ஒன் மைனஸ் எம் டூ வெளியே எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல எது மேலே என்ன இருக்குது? 1 இருக்கதா அர்த்தம். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன வேணும்னா இந்த எம் ஒன் மைனஸ் எம் டூ தான் வேணும். அதை மட்டும் இடது வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 0 பை இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் பெருக்கல் இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட் வலது பக்கம் வந்து என்ன மாறும்? வகுத்தலாக மாறும். எம் ஒன் ப்ளஸ் எம் டூ ப்ளஸ் 1. அப்போது எம் ஒன் மைனஸ் எம் டூ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? தொகுதியில் 0 இருக்குது. அப்போ ஃபுல்லாகவே 0வாக மாறிடும். பகுதியில் என்ன இருந்தால் தொகுதியில் 0 இருந்தால் 0 தான். சரியா? இப்போ பாருங்கள், எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ மைனஸ் எம் டூ அங்கே வந்தால் ப்ளஸ் எம் டூ. அப்போ என்ன வந்துருச்சு நமக்கு? எக்ஸ் இருக்கு, எம் இருக்கிறதுக்கு எம் ஒன், வலது பக்கத்தில் எம் இருக்கிறதுக்கு எம் டூ பிரதிட்டு சுருக்கணும். நமக்கு ஆன்சர் எந்த இருந்துச்சு? எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூன்னு வந்துருச்சு. தேர்ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். ஒன்றான சார்பு ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.